தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி உருவாக்கி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் 2026 இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்திருந்தோம். சில அரசியல் கட்சி தலைவர்களோடு தொகுதி உடன்பாடுகளும் சில தொகுதிகளில் ஏற்படுத்தியிருந்தோம். இந்த சூழலில் நாங்கள் முறையாக தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கிணங்க வழிகாட்டுதலோடு மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு ரோட்டரி பப்ளிக் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுடைய அட்டஸ்டேட்டுடன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து ஒரு முறைக்கு இருமுறை அலுவலரை சந்தித்து எங்கள் மனு முறையாக நிரப்பப்பட்டிருக்கிறதா, ஏதாவது குறைகள் இருக்கிறதா, குறிஸ் இருக்கிறதா என்று கேட்டு நாங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தோம். அதை அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு சில தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் தேர்தல் அலுவலர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளும் திமுக மற்றும் ஆண்ட அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற பெரிய கட்சிகள் துணையோடு எங்களுடைய வேட்பாளர்களுடைய மனுவை வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரித்திருக்கிறார்கள், தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஏன் தள்ளுபடி செய்தீர்கள் என்ற வினாவை எங்களுடைய வேட்பாளர்கள் எழுப்பிய போது தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளருடைய மனுவை தள்ளுபடி செய்வதற்கு சொல்லுகின்ற அந்த அடிப்படை முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லை. மிக 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 சாதாரணமான காரணங்கள். அந்த மிக மிக சாதாரண காரணங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர், துணை தேர்தல் அலுவலர்கள் மூலமாக அந்த சின்ன சின்ன கொரீஸை வேட்பாளருக்கு தகவல் சொல்லி அதை சரி செய்து எடுத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சரி செய்து எடுத்து சென்ற வேட்பாளர்கள் குறித்த நேரத்திற்கு சென்ற பிறகும் நீங்கள் நேரம் முடிந்து வந்திருக்கிறீர்கள் என்று மனுவை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். சில மனுக்களை சரி செய்து எடுத்து சென்ற வேட்பாளர்களை அவர்களுடைய நேரம் முடிகின்ற வரையில் காத்திருந்து வைக்கவிட்டு கடைசியாக அழைத்து உங்கள் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, நேரம் முடிந்துவிட்டது என்று அனுப்பியிருக்கிறார்கள். இது எல்லாம் திட்டமிட்டு எங்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் திருப்பேரூர், சிதம்பரம், ஒசூர், ராமநாதபுரம், மதுரவாயல், குன்னூர், குளித்தலை, கீழ்வேலூர், பழனி, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, தாராபுரம், மதுரை மத்திய தொகுதி, துறைமுகம், குடியாத்தம், அம்பாசமுத்திரம், கள்ளக்குறிச்சி, பெரியகுளம், பவானிசாகர், போடிநாயக்கனூர் ஆகிய 20 தொகுதிகளில் புள்ளி வைக்கவில்லை என்றும் கமா போடவில்லை என்றும் அந்த ஆம் இல்லை என்பதில் நீங்கள் அதில் அந்த இல்லை ஆம் அதை நீங்கள் டிக் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம், எங்க திருப்பூருடைய வேட்பாளர் திரு சுரேஷ் அவர் வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த கிரைம் நம்பரோட எல்லாத்தையுமே என்ஓசி கேட்டாங்க, என்ஓசி வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சிதம்பரத்தினுடைய வேட்பாளர் திரு சுரேந்தர் அவர்களுக்கு அதே மாதிரி வழக்கு விவரங்களை கேட்டிருக்காங்க, வழக்கு விவரங்களை முறையாக தகவல் தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி என்ஓசி கேட்டாங்க, காவல் நிலையத்தில் போய் என்ஓசி வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆனா இது எல்லாம் ரிட்டனாக டைப் பண்ணி எந்தெந்த வழக்கு எந்தெந்த காவல் நிலையத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ரோட்டரி பப்ளிக்குடைய கையொப்பமிட்டு சீல் இட்டு கொடுத்த பிறகும் இது எல்லாம் பத்தாது, அதுல வழக்கு இருக்கா இல்லையா என்பதுல ஆம்னு நீங்க டிக் பண்ணல அப்படின்னு ஒரே ஒரு சின்ன காரணத்தை கண்டுபிடிச்சு டிஸ்மிஸ் பண்றாங்க. வழக்கு இருக்குதுன்னு சொல்லிதான் எந்தெந்த காவல் நிலையத்தில் இருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறது, என்ன பிரிவுகளில் வழக்கு இருக்கிறது என்பதை எங்களுடைய வேட்பாளர்கள் அறுதியிட்டு உறுதியாக ரோட்டரி பப்ளிக்கினுடைய கையெழுத்தோடு தாக்கல் செய்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? அப்ப எங்களுடைய வேட்பாளர் பெறுகின்ற வாக்கின் ஊடாக ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர்கள் அல்லது அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தவர்களும், அதுபோன்று பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுகவில் போட்டியிடுகின்ற ஒரு சில கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அந்த நெருக்கடிக்கும்
ஆளாகி இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆண்டிருக்கிறாங்க. ரெண்டு கட்சிக்கும் இங்கு தமிழ்நாட்டுடைய அரசு அதிகாரிகள் ரெண்டு பிரிவா ஆதரிச்சு நிற்கிறத தமிழ்நாட்டு மக்களே அறிவார்கள். ரெண்டு கட்சியினுடைய அமைச்சர்கள் மூலமாக, முதலமைச்சர்கள் மூலமாக அல்லது அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு நட்பாக முறையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களுக்கு ஒன்றிய அரசு அல்லது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்கிற அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் செய்திருக்கிறார்கள். அதாவது தவறாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் டிஸ்மிஸ் பண்றேன், நீங்க என்ன கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இதோட எங்களுடைய வேட்பாளர்கள் அந்த கொரிசை சரி செய்து கொண்டு குறித்த நேரத்தில் மனு கொடுக்க சென்ற போது அந்த மனுவை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது எல்லாம் அந்தந்த நான் சொன்ன இந்த 20 தேர்தல் நடத்த அலுவலர்கள் அறையில் பொருத்தப்பட்டிருக்கிற கேமராவில் பொருத்தப்பட்டிருக்கு. குடியாத்தத்தில் எங்க வேட்பாளர் அந்த கொரியை உட்காந்து வெளியில நிரப்பிக்கிட்டு இருக்கிறார். உடனே ஒரு துணை தேர்தல் அதிகாரி ஒரு அம்மா வந்து அதை அப்படியே கூண்டோட பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல ஒரு தேர்தல் அதிகாரி அவரை அந்த நேரம் முடிகிற வரையில வெளியில காக்க வைத்து பல முறை உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, முயற்சிக்கிறாரு. காவல்துறையை வச்சு தடுத்து அவர் உள்ளே அனுமதிக்கல. ஆக சட்டத்திற்கு புறம்பாக இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒவ்வொரு வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கும் தேர்தலில் ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகன் சுயேட்சையாகவும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வழங்கியிருக்கின்ற அந்த ஜனநாயக உரிமை தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் ஜனநாயக படுகொலையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. ஆதலால் சம்பந்தப்பட்ட இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மீது நேர்மையான மூத்த கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையிலான அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தி நாங்கள் சொல்லுகின்ற நியாயமான காரணங்களின் கருத்துக்களை கேட்டு அறிந்து அதை முறையாக ஆய்வு செய்து உடனடியாக எங்க மனுக்கள் நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக நாங்கள் கொடுத்த இந்த கோரிக்கையை பரிசீலித்து வேட்பாளர் பட்டியலில் இந்த 20 தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய பெயர்களும் இடம்பெற உரிய நடவடிக்கையை நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் எடுக்க வேண்டும். நம்முடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிற நேர்மையான மூத்த அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று அவரை 20 வேட்பாளர்களும் இந்த இத்தனை தொகுதியிலிருந்து 20 வேட்பாளர்களும் வருகின்றிருக்கிறார்கள். இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த என் கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தலைவர்களும் இங்கு என்னோடு வருகை தந்து என்னோடு தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். எங்கள் மூத்த வழக்கறிஞர் திரு காந்திகுமார் அவர்கள், திரு வழக்கறிஞர் கோபி அவர்கள், திரு வழக்கறிஞர் சுந்தர் அவர்கள் நாங்கள் முறையாக இந்த தகவலை தமிழ்நாடு தேர்தல் தலைமை அலுவலர் அவர்களுக்கும் டெல்லியிலே இருக்கிற எலெக்ஷன் சீஃப் கமிஷனர் அவர்களுக்கும் முறையாக தகவலை தெரிவித்திருக்கிறோம். கால நேரம் அதிகமாக இல்லை, 12 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக இதில் என்ன நடந்தது, நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் நேர்மையான மூத்த தேர்தல் அதிகாரியின் ஊடாக நேரடி விசாரணை மேற்கொண்டு மற்ற ஆளும் வர்க்கத்திற்கோ அல்லது தங்கள் சுயம் சார்ந்த லாபம் அடைவதற்காகவோ இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட இந்த தவறான முடிவெடுத்து அறிவிப்பு செய்த இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கையை உடனடியாக தேர்தல் ஆணையம் எடுக்கணும். இப்ப அதிகாரிகள் 2 வருஷமா இருக்காங்க, 3 வருஷமா இருக்காங்க, அவர்கள் இந்த அரசுக்கு ஆதரவாக இயங்கிடுவாங்களோ அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க காவல்துறை டிஜிபியை மாத்துறீங்க, சட்ட ஒழுங்கு ஐஜியை மாத்துறீங்க, எஸ்பியை மாத்துறீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்களை மாத்துறீங்க, இன்னைக்கு தலைமைச் செயலாளரையே மாத்திருக்கிறீங்க, விஜிலன்ஸ் டிஜிபியே மாத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதெல்லாம் செய்யற இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப எங்களுடைய கோரிக்கைக்கு ஏன் செவிசாய்க்கல? இன்னும் நாங்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி துளிகளிலேயே நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரியை தொடர்பு கொண்டு நான் தொலைபேசியில் பேசிட்டேன். பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசியிருக்கிறோம். பல அப்சர்வர்கள் இங்க மொழியே தெரியல, நாங்க என்ன சொல்றோம்னு எங்களுக்கு தெரியல. அந்த தள்ளுபடி செய்யற மனுவை கூட தமிழில் எங்கேயும் தரல, எல்லாம் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப எங்க கட்சியில நாங்க டாக்டர், இவர் ஒரு டாக்டர் எம்டி, எம்பிபிஎஸ் எம்டி, இங்க இருக்கிற பல பேர் வழக்கறிஞர்கள். ஆனா இந்த வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பாங்க, டாக்டர் எம்டி அவர் படிச்சு தெரிஞ்சுப்பாரு. அவரு ஓட்டர் லிஸ்ட பார்க்கும்போது அவர் ஊர்ல அவருக்கு எஸ்ஐஆர்ல ஓட்டு இருக்கு, ஆனா
ஆர்வம் வச்சிருக்கிற டேபிள் இருக்கிற பேப்பர்ல இவருடைய பேர் இல்ல, அதனால மனுவே வாங்கிக்க மாட்டோம், அவங்க பேரே இல்லைன்னு அனுப்புறாங்க. மனுவே வாங்கிக்கல. இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப இந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு யார் காரணம்? அப்படி காரணமாக இருக்கிற அதிகாரிகள் யார் என்பதை இனம் கண்டு அவர்களை உடனடியாக இந்த தேர்தல் நடத்தும் அலுவல் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும். உடனடியாக எங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த 20 தொகுதிகளிலும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தலை உடனடியாக ரத்து செய்து முறையான வேட்புமனுக்களை பரிசீலனைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு ஒரு நாளில் இந்த 20 தொகுதிகளுக்கும் தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு முன்வைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் கட்சியினுடைய பல வேட்பாளர்கள் கடத்தப்படுறாங்க, பல வேட்பாளர்கள் விலைபேசப்படுறாங்க, பல வேட்பாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் ஆண்ட கட்சி, எங்களை எதிர்த்து நீங்க சாதாரண சின்ன வளர்ற கட்சி எப்படி நீங்க வந்து பூத் ஏஜென்ட் போட்டுருவீங்க, கவுண்டிங் வந்துட்டு போயிடுவீங்களா, உங்க வேல்முருகன் உங்களை பாதுகாத்துருவாரா என்று தொடர்ச்சி எங்களுடைய வேட்பாளர்களுக்கு கொலை மிரட்டல் வருது. எனக்கே பேஸ்புக் முகநூல் பக்கங்கள்ல வழியாக சமூக வலைதளங்கள் வழியாக பல கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எனக்கான போலீஸ் எஸ்கார், நான் போகின்ற கூட்டங்களிலே வழித்துணை பாதுகாப்பு போன்ற எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸுடன் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்திருந்தேன். ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி அவர்களோ, நம்முடைய ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு அவர்களோ, எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களோ எனக்கு வழித்துணை போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு எனக்கு மணல் மாபியாக்களை எதிர்த்து போராடிய போதும் லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்ததற்காக மிரட்டப்பட்ட சமூக விரோதிகள் மிரட்டப்பட்டதற்காக வழங்கப்பட்ட ஒரே ஒரு பிஎஸ்ஓ இருக்கிறார். அவரும் தேர்தலுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எஸ்பி ஆபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்று எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். அப்ப இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு உயிர் அச்சத்தை காட்டுகிறார்கள். இன்னைக்கு வேப்பரப்பள்ளியில நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை ஆண்ட கட்சியினுடைய பிரமுகர்கள் அவரை இன்றைக்கு தன்வசப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் வெளியிலே வந்து உண்மையை சொல்வதற்கு மறுத்து என்ன கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேங்க அப்படி என்று சொல்லி கடந்து செல்கிறார். அதுக்கு பிறகு இன்னொரு கிருஷ்ணகிரியுடைய வேட்பாளரை ஆளுங்கட்சி பிரமுகருடைய ஒரு நகர செயலாளர் அவரை மிரட்டி, நீங்கள் உடனடியாக கூண்டோடு எல்லாரும் விலகி எங்கள் கட்சியிலே இணைய வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் நடப்பதே வேறு என்று மிரட்டுகிற அந்த ஒளி பதிவு கூட சாட்சியாக மிரட்டப்பட்டவரிடம் இருக்கிறது. அவர் இதை நான் வெளியிட்டாக்கா என் உயிரை என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு பயப்படுறார். காரணம், தொடர்ந்து ஒசூரிலே பல கொலைகள், இது போன்ற அரசியல் கொலைகள் நடந்தேறி வந்தே இருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய ஒரு பிரமுகர் இப்படி மிரட்டப்பட்டு பட்டம் பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்காக நான் டிஜிபி முதலமைச்சர் வரையிலேயே மனு கொடுத்தேன். இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஒரே 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு மற்றவர்களை எல்லாரையும் அவர்கள் வந்து வெளியில விட்டுட்டாங்க. அதே மாதிரி எங்க கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் சிபிஎஸ் கார்த்திக் என்பவர், அவரை மதுரை தூத்துக்குடியிலிருந்து கூலிப்படை வந்து அவரை கொலை செய்யறதுக்கு அவர் வீட்டாண்ட துப்பாக்கி வீச்சுற ஆயுதங்களோட சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற புட்டேஜியை நான் கொடுத்தேன் இந்த நாட்டுடைய டிஜிபிக்கு, உளவுத்துறை அதிகாரிகளுக்கு. இப்பயும் அந்த புட்டேஜ் என்கிட்ட இருக்கு. ஆனா அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படல. அவர் உயிருக்கு பயந்து கொண்டு அவர்கிட்ட போய் இன்னைக்கு பேரம் பேசுறாங்க, நீங்க உயிரோட வாழணும்னா எங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டப்படுகிறார். இதெல்லாம் எந்த விதத்தில்? இதான் ஜனநாயகம்? இதான் ஜனநாயக மாண்பு? இதான் நேர்மையான தேர்தல் நடத்துற லட்சணம்? அப்ப தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாமல், உரிய பாதுகாப்பு வழங்காமல், முறையான மனுக்களை பரிசீலிக்காமல், இதுல இன்னும் ஒரு பெரிய கொடுமை, நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே எனக்கு இந்த மாதிரி தகவல் வருது. நாங்க ஏ தொகுதி, பி தொகுதி, சி தொகுதின்னு தேர்வு பண்ணி ஒரு 40,000 வாக்குகள் வாங்குற தொகுதி, 25,000 வாக்குகள் வாக்குற தொகுதி, 10,000க்கு மேற்பட்ட வாங்குகிற தொகுதி என்று நாங்க தேர்வு செய்து வச்சிருந்த அந்த தொகுதியை மட்டும் குறிப்பார்த்து 20 தொகுதிகளையும் இன்னைக்கு இந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்ப உதாரணத்துக்கு இப்ப திருப்பூர்ல எங்க வேட்பாளருடைய நம்பிக்கை, நான் வெற்றி பெற்று எம்எல்ஏவா உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் திரு சுரேஷ், இங்க இருக்கிறார். அதே மாதிரி சிதம்பரம் திரு சுரேந்தர், நான் வெற்றி பெற்று வருவேன் என்று அவர் உறுதியளித்தார். அதே மாதிரி ஓசூர் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்.
ஆக வெற்றி பெறார்களோ இல்லையோ, ஆனால் திமுக அதிமுகவுக்கு ஒரு நிகரான ஒரு போட்டி தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீதி ராமநாதபுரத்தில் ஒரு மீனவர் சங்கத்தினுடைய பல சங்கங்களுக்கு தலைவராக இருக்காரு, எங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்காரு. 43 கிராம சபை பஞ்சாயத்துகளும் ஒன்று கூடி நம்மில் இருந்து ஒருவர் போட்டியிடுகிறார். கடந்த முறையே போட்டியிட்டு ஒரு 2000 வாக்குகள் கிட்ட வாங்கி தோற்றிருக்கிறார். இந்த முறை அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் கிராம சபைகளே முடிவெடுத்தார்கள். அதனால அவருடைய மனு தள்ளுபடி. இதே மாதிரி மதுரவாயில் தம்பி என்னோடவே இருக்கிற தர்மேஷ், அவர் அங்க உறவுகள் எல்லாரும் அதிகம், அவருடைய மனைவி மனு அது ரெண்டுமே தள்ளுபடி செய்யறாங்க. எந்த காரணமும் குறிப்பிடல. இது மாதிரி ஒவ்வொரு குளித்தலையிலிருந்து குன்னூர்ல இருந்து கீழ்வேலூர்ல எல்லா காரணங்களையும் என்னால சொல்ல முடியும். இதை அனைத்தும் தனி பேட்டிகளிலே விரிவாக ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வாறு எங்களுக்கு அநீதி இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக நான் பேச இருக்கிறேன். எனது அருமை பத்திரிகை ஊடகங்களே, இது அவசர சந்திப்பு என்கிற காரணத்தினாலே அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இல்ல. விரைவில் அலுவலகத்தில் அனைத்து ஊடக பத்திரிகையாளர்களையும் அழைத்து என்ன நடந்தேறி இருக்கிறது இந்த மனு தள்ளுபடியில் என்பதற்கான அத்தனை ஆவணங்களும் எங்க கையில் இருக்கு. அந்த ஆவணங்களோட உங்ககிட்ட கரெக்டா காமிச்சு அதே மாதிரி தாக்கல் செய்த ஒரே வக்கீல் கிட்ட ஒரே ரோட்டரி கிட்ட ஃபுல்லப் பண்ண திமுக அண்ணா திமுக மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இவரு அவர்கிட்ட தான் ஃபுல்லப் பண்றாரு. சேம் டிட்டோ. ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதிமுக திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் மனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி இது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் வைத்து அந்த ஆதாரத்தை இப்போது தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட விலக்கி ஆதாரத்தை காட்டி நாங்கள் பேசியிருக்கிறோம். தலைமை தேர்தல் அதிகாரி தன்னுடைய கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு அவசரமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கோரிக்கை, எங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்படணும். இந்திய ஜனநாயக நாட்டில் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும். அது வழங்கப்படாத பட்சத்தில் சட்ட மூத்த வழக்கறிஞர் பெருமக்களோடு கலந்து பேசி இதை ரிட் மனுவாக நம்முடைய சிதம்பரம் கேண்டக்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு ரிட் மனுவாக அவசர வழக்காக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் உயர்நீதிமன்றம் என்ன எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை பார்த்துவிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நாடுவதா இல்ல வேற எந்த மாதிரியான நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவது என்பதை குறித்து மூத்த வழக்கறிஞர் பெருமக்களோடு கலந்து ஆலோசனை செய்து பத்திரிகையாளர்களை அழைத்து தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அவசர சந்திப்பின் காரணமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அது உங்களுக்கு தெரியாதா? நான் தான் கிளியரா சொல்லிட்டேன். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சியில நெருக்கமான ஆர்ஓக்கள் தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் எடுத்த முடிவு, அவர்களுக்கு யார் சொன்னார்கள் என்பதை அவருடைய போன், அவருடைய உதவியாளர்கள் போன், இதையெல்லாம் நம்முடைய தேர்தல் ஆணையம் ரிசீவ்டு கால், மிஸ்டு கால் அல்லது இதையெல்லாம் எடுத்து மெசேஜ் போன்றதை எடுத்து ஆய்வு செய்தால் அந்த உண்மை வெளியே வரும். இரண்டாவது, எல்லா இந்த 20 ஆர்ஓ அலுவலகத்தில் இருக்கிற சிசிடி கேமராக்களை ஆய்வுக்கு உட்படுத்தணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்க வேட்பாளர்கள் போயிருக்காங்க, அவங்கள மீட்டிங்ல இருக்காங்க பிஸியா இருக்காங்கன்னு வெளியிலே வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார வச்ச காட்சி எங்க ஆளுங்க எல்லாரும் ஆதாரத்தோட சொல்றாங்க. அதனால அந்த சிசிடிக்கு ஆய்வு பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு உண்மை வெளியே தெரிய வரும். ஆமா, அதான் நான் உங்களுக்கு சொல்றேனே. நாங்க உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் மூத்த பத்திரிகையாளர் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. அப்போது உங்களுக்கு தெரியும் 2012 காலகட்டத்தில் பெண்ணகரம் இடைத்தேர்தல் வருகிறது. நான் தான் இந்த கட்சியுடைய இணை பொதுச் செயலாளராக இருந்து மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்ன ஐயாவும் தேர்தல் பணிக்குழு தலைவராக என்னை நியமிக்கிறாங்க. அப்ப இதே திமுக தான் ஆளுங்கட்சி, அப்ப எதிர்கட்சி அதிமுக, விஜயகாந்த் போன்றவர்கள். என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய கடினமான உழைப்பு, என்னுடைய திட்டமிடல், என்னுடைய வியூக வகுப்பு என்பது எதிரிகளாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் திக்குமுக்காட வைக்கின்ற வகையில் தேர்தல் பணிகளை செய்வதில் மிக அனுபவம் வாய்ந்தவன். என்னுடைய 45 ஆண்டு கால பொது வாழ்வில் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நானே 6 தேர்தலில் நின்று 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த பெண்ணகரம் ஃபார்முலாவை வகுத்தது போல நான் இந்த 20 தொகுதிகளிலும் ஃபார்முலாவை உருவாக்கி என் தலைமையில் இருக்கிற 40 கட்சியினுடைய தலைவர்களோடு தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் வீடியோ கான்பரன்சின் மூலமாக நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், பூத்து கமிட்டி எல்லாம் அமைத்து மிக வேகமாக துரித காலமாக அந்த பணிகளை செய்தோம். உங்களுக்கு தெரியும், நான் கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது 15 நாட்குள்ளாக 234 தொகுதிகளுக்கும் அந்த தொகுதி வேட்பாளர்களை ஆய்வு செய்து வேட்பாளர் அறிவிச்ச வரலாறு உண்டா?
அப்ப நான் அறிவிச்சிருக்கேன். அப்ப என்னுடைய இந்த திட்டமிடலுக்கு பயந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகள் எங்க போர்ஸான எங்க இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அவர்களையும் இஸ்லாமியர்கள் இப்ப தடா ரஹீம் இருக்காருன்னா இவர் செல்வாக்கான துறைமுகம் இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு. இவருக்கு மதுரை மத்தியில செல்வாக்கு இருக்கு, இவர் அது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு. இவங்க சில இடத்துல ஓட்ட பிரிப்பாங்க. துறைமுகத்தில் யார் நிக்கிறா ஆளுங்கட்சியில் உங்களுக்கு தெரியும். அப்ப மதுரை மத்தியில யார் நிக்கிறா உங்களுக்கு ஆளுங்கட்சியில் உங்களுக்கு தெரியும். ஆக இது திட்டமிட்டு என்னுடைய வேகத்தை விவேகத்தை திட்டமிடலை நேர்த்தியான தேர்தல் பணியை எதிர்கொள்வதற்கு துப்பில்லாத திராணி இல்லாத பின்வாசல் வழியாக அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிற சக்திகள் எல்லா நான் சொன்ன பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க. அவர்கள் செய்த சதிதான். அவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் தான் இப்படி துணிஞ்சு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. நான் பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்கிட்ட இதை முறையிட்டு நான் வாதம் செய்த போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது தள்ளுபடி செய்திருக்க கூடாது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.